நிறைய சந்தேகங்களை எழுப்புகின்றது. யார் அந்த மர்ம நபர்? கோர்ட் ஆர்டர்னு சொன்னீங்கன்னா கோர்ட் ஆர்டர்ல எல்லாத்தையும் சரி பார்த்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. கோர்ட் தீர்ப்பு அப்படின்னும் போது லீகல் ஒப்பீனியன் வாங்காம யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. விக்ரம், இந்த பக்கமும் சந்தேகம் வரல. என்னையா அது பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்குது, மண்டை வச்சிரும் போல இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க இஷ்டப்பட்டா சேர்ந்துட்டு போறாங்க. நம்மளுடைய ஹிஸ்டரி என்ன நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சொன்னா எந்த கட்சியும் யாரோடையும் கூட்டணி சேர முடியாது. எல்லா கட்சிகளையும் எல்லாரும் ஏன் அண்ணன் திருமா அவர்கள் வந்து பாஜக அணியில இருந்தது இல்லையா? இப்ப என்ன புதுசா சொல்றீங்க? நீங்க கேக்குறீங்க ஏன் தாவேகாவோட போல அப்படி இருக்கிறதெல்லாம் தான் அப்படியே அள்ளி குப்பையில போட்டு தானே அவர் திமுக போய் சேர்ந்துக்கிறார். இப்ப மீதி இருக்கிறத அள்ளி போனோம்னா அங்க ஒண்ணும் இல்லை. இது வந்து எம்எல்ஏ பதவியா இங்க மந்திரி அப்படின்னு சொல்லலாம். அது ராஜ்யசபா எம்பி பதவி. மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க போய் ஓட்டு கேட்டா தானே அவங்க கேட்பாங்க, என்னத்த அள்ளிட்டு நீங்க பதவி வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. கட்சின்றது ஒண்ணு கிடையாது. எங்கேயாவது போய் ஒட்டிக்கணும். இப்போ இது மாதிரி முட்டு கொடுத்துக்கினே இருந்தாதான் ரைட்டு, நல்லா முட்டு கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு அவங்க ஏதாவது கொடுப்பாங்க. சீட்டுப்பா, வேற ஒண்ணும் இல்லை. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். ஆக்சுவலாக இப்போது பழனியில் ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததாக வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் சேனல்லையுமே இந்த டெய்லி பஞ்ச்லேயுமே சொல்லியிருந்தீங்க பெரிய தவறுகள் அப்படின்ற மாதிரி. என்னென்ன தவறுகள் சார் பழனியில் பண்ணியிருக்காங்க அப்படி? இதில் நிறைய புது புது தகவல் டெய்லி வந்துட்டு இருக்கு விக்ரம். அதனால தான் இந்த கேஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேஸாக இருக்க போகுது, அதில் சந்தேகம் கிடையாது. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டா? சரி, இந்த விஷயத்தில் இந்த மாதிரி 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கின்றது, சரி, தவறு நடந்திருக்கின்றது, சரியா? இப்போ திமுகவில் வந்து இந்த மாதிரி கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா திமுக அவங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதிமுகவுடைய கருத்து என்ன? இதில் யாருமே பேசல சார், அமைதியாக இருக்காங்க. பாஜகவுடைய கருத்து என்ன? அவங்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சார் இருக்காங்க. ஏன், என்ன ஆச்சு? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சார் இன்னொரு விஷயத்துக்கு, அந்த கரூரில் நடந்த விஷயத்துக்கு கூட நயனந்திரன் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கு இன்னும் அந்தளவுக்கு பெருசாக எடுக்கலை. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவங்க 2 பேருமே வந்து சும்மா இருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுடைய அந்த எதிர்ப்புன்றது வெளில தெரியாத அளவில் இருக்கா? எதற்காக இந்த மாதிரி? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை அப்படியே ஒரு மூலையில் போட்டு வச்சுக்காங்க. இப்போ திமுக தரப்புல இருந்து அந்த வழக்கறிஞர் அணியில் அதில் அந்த பரந்தாமன் அவர்கள், அவர் வந்து நிறைய விஷயங்களை தகவல்களை சொல்லிட்டு வர்றாரு. அதில் வேற அவர் என்ன சொல்றாரு, அவர்களுடைய விசாரணையில் அந்த வாங்கினதா சொல்றாங்க இல்லையா, சொல்லப்பட்ட 2 பேர், அவங்கெல்லாம் வந்து 15 லட்சத்துக்கு கூட எதுவும் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கவங்க. அவங்களுக்கு எங்கேருந்து 2 கோடி ரூபா வந்தது? ஸோ இது வந்து பினாமி டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், வேற யாரோ இவங்களை ப்ராக்சியாக வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் திமுக தரப்பில் முன்வைத்து வருகின்றார்கள். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இதில் நீங்கள் திமுகவை குறை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணியிருக்க முடியாதா? ரெஃப்யூசல் ஸ்லிப்பு கொடுத்தாங்க எப்போ? ஏப்ரல் 1. நம்ம அமைச்சர் தான் சொன்னார். அப்போ திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அதுக்கு முன்னாடியே நவம்பரில் இந்த மாதிரி பதியணும்னு போயிருக்காங்க, அப்பவும் முடியாதுன்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. திமுக ஆட்சியிலேயே முடியலை. அப்போ இந்த ஆட்சியில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ யார் அந்த சூத்திரதாரி, அந்த அழுத்தம் கொடுத்தவர்? அந்த அழுத்தம் கொடுத்தது அப்படின்றதையும் நான் சொல்லலை, அரசு வழக்கறிஞர் கோர்ட்டில் சொன்னது. அவருக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதனால் அவர் லீவில் போயிட்டாரு, புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க, அது வேற சொல்கிறாரு, அவர் இந்த இது பண்ணிட்டாரு அப்படின்னு. அதை கொண்டு வந்தது யார்? வழக்கமாக இப்போ ஒருத்தர் வந்து லாங் லீவில் போகிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பணிகளை கவனிப்பதற்கு ஒருத்தர் வேணும். இல்லை ஒரு நாள் 2 நாள் லீவில் போகிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போது நார்மலாக நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது அவர் வரலைங்க 2 நாள் கழிச்சு வாங்க இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட மாட்டாங்க. இதில் உடனுக்குடன் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்போது அவர் அங்கேருந்து இங்கே வந்தார்னா அவர் வேலையை யார் பார்க்கறது? இது ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. பட் அந்த அழுத்தம் அப்படின்னும் போது யார்கிட்டேருந்து அழுத்தம் வந்தது? இந்த பதிலில் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த கேஸுமே நிற்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த அழுத்தம் எப்படிப்பட்ட அழுத்தம்? திமுக ஆட்சியில் கூட தாங்க முடிந்த அழுத்தம்
இப்போ ஏன் தாங்க முடியல? இதில் இப்போனா புதுசாக ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் அன்னைக்கே வந்து ஏதோ பாதி வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு, நான் வந்து நம்பர் தான் போட்டேன் அப்படின்னு அந்த டெம்பரரியாக போனார் இல்லையா ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள், அவர் தரப்புலேருந்து சொன்னதாகவும் அதனால் வந்து அந்த ஏதோ இடைக்கால ஜாமீன் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ அவரை ஏன் இவங்க யாரும் எதுவும் சொல்லலை? இவர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு அமைச்சர் முதற்கொண்டு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஓரலாக பேசினோம், கோர்ட் ஆர்டரை பார்த்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவரே பாதி வேலையை முடிச்சுட்டு போயிட்டாருன்னு இன்னைக்கு சில தகவல்கள் வருது. அப்போ அதை ஏன் கணக்கில் எடுத்துக்கல? அந்த கோர்ட் ஆர்டர்னு சொன்னீங்கன்னா கோர்ட் ஆர்டரில் எல்லாத்தையும் சரி பார்த்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாரமாக இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எப்போவுமே ஒரு கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னும் போது லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க விக்ரம். அதனால தான் வந்து இது ரொம்பவே ஒரு மர்மமாக இருக்கின்றது. இதில் அரசு வழக்கறிஞரே அழுத்தம் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி அமைச்சரை குறை சொல்றது வந்து சரியில்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, ஏதோ அழுத்தம் இருக்கு, அவர் போயிட்டாருங்க, அது என்ன நடந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கிறதா, அதான் ரமேஷ் அவர்களை இருக்கிறதா எனக்கு எதுவும் தெரியல. அதனால தான் அந்த பக்கமும் சந்தேகம் வரல, இந்த பக்கமும் சந்தேகம் வருவதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின் போது அப்போ எந்த பக்கத்துலேருந்து அழுத்தம் வந்தது அப்படின்றது என்னையா அது பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்குது, மண்டை வச்சிரும் போல இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் அந்த சார் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி யார் அந்த ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கள் மண்டை கொஞ்சம் வெடிக்கிறது நிற்கும். அதனாலதான் நானும் ரொம்ப கீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பழனிக்கே மொட்டை போட்டாங்கப்பா இவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நிலத்தினால அவங்களுக்கு என்ன சார் லாபம்? அவங்களுக்கு விளையாடுறீங்களா? 100 கோடி மதிப்புன்றாங்க அந்த நிலம், அது 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா என்ன விக்ரம், 98 கோடி லாபம் போதுமா? இப்போ அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த 2 கோடி யார்கிட்டேருந்து யாருக்கு போச்சு? அதில் இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் கேட்டிருக்காரு, யார் யாரையோ அரெஸ்ட் பண்ணுறீங்க, வந்து இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு. இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு சார், ஓட்டரை பிடிப்பாங்க போல இனிமேதான். இப்போ அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னா முதல்ல அவர் அந்த முன்ஜாமீன் கேட்டாரு, முதல்ல வந்து நாளைக்கு வழக்கு வருகின்றது, அதனால அது வரைக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் தரப்பு நியாயங்களை வக்கீல் எடுத்து சொல்லியிருக்காரு, அதனால முன்ஜாமீன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 பேர் இது வெளில வந்த உடனே அந்த நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் விட்டுட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியல. இன்னைக்கு தான் வந்து அதில் வித்தவருடைய ஒரு படம், வாங்கினவர் ஒரு படம் அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, நான் பார்த்தேன். வாங்கினது 2 பேர் அப்படின்றாங்க. ஏன் 2 பேர் படமும் வரல சார்? எங்கே போய் தேடுறது? அவங்க தான் காணமே, அவங்களை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது? நீ டாக்குமெண்ட் பத்திரம் பதியும் போது போய் பாரு, ஃபோட்டோ ஒட்டணும், அது இல்லாமல் வீடியோ அது வேற வச்சு எடுப்பாங்க. ஆமா சார், முன்னாடி அந்த போட்டோ ஃபுல்லா ஸ்கேன் பண்ணு, ஐரிஷ் பண்ணு, கண்ணை இது கொடுக்கணும். அதனால இதுதான் வந்து நிறைய சந்தேகங்களை எழுப்புகின்றது, யார் அந்த மர்ம நபர். சார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த அரசியலில் வந்து ரொம்ப குளறுபடியில் ரொம்ப இருக்கிறது வந்து வைகோ அவர்கள் அப்போ இருந்தார். இப்போ திருமாவளவன் ஏன் சார் அந்தளவுக்கு குளறுபடி ஆகிட்டாரு? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கேட்கும்போது திமுகவும் தாவேக்காவுக்கும் வந்து கூட்டணியாக வரணும், ஏன் இண்டி கூட்டணி இல்லையா அப்படின்ற மாதிரி எழுப்பினார் சார். திடீர்னு நேற்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் கூட்டணி வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். என்ன சார் பிரச்சனை அவருக்கு? பாமகவும் தாவேக்காவும் கூட்டணி வரும், அப்போ நம்ம வந்து ஏன் வந்து பாமக இருக்க இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. அப்போ சொல்லிக்கலாம், என்னங்க அதிமுக திமுக ஒன்றா சேர்றதுன்னு வந்தது, அதே மாதிரி பாஜக திமுக சேர போகிறாங்கன்னு வருது. பாமக வந்து நாங்கள் வந்து இப்போது பாஜகவை, அதாவது கடந்த காலத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு பாஜகவை ஒட்டி இருந்தது, இப்போ அவர்கள் வந்து அந்த தவறை புரிந்து கொண்டு வருந்தி திருந்தி மறுபடியும் வந்திருக்கின்றார்கள், அதனால அவர்களை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை இப்படி ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால் அவங்க சேர்றாங்க, இவங்க சேர்றாங்க, நாங்களும் சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முகாந்திரமாக கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு அவருக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டட். ஏன்னா அவர் கட்சியை சார்ந்தவர் மந்திரியாக இருக்கார், யாரு? அண்ணன் வன்னியரசு அவர்கள். திருமாவர்கள் ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு அப்படியே கான்ட்ராவாக இவர் சொல்லியிருக்கிறார். கவனிச்சு பார்த்தீங்களா? ப சிதம்பரம் அவர்கள் ஒரு போய் பார்க்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு திருமாவர்கள் ட்வீட் போட்டுருந்தாரா? ஆமாம் சார். எதிர்கட்சி தலைவரே அதை சொன்னாரா? இவர் என்ன சொன்னார்? அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிறதா தெரியல, ஏதோ மராமத்து நடந்து கொண்டு இருந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் நலத்துறை பேர் மாற்றினாங்களா? வன்னியரசு அவர்கள் கருத்து என்ன? நல்ல விஷயம் தானே, சமூக நீதிக்காக தானே நாங்கள் வந்து போராடுகின்றோம், அதனால பேர் வைக்கலாமே அப்படின்னு சொன்னார். திருமாவர்கள் என்ன சொல்றாரு? பேரை மாற்றுறது வந்து கொஞ்சம் அப்படின்னாரு. சொன்னாரா? அப்போ எல்லாத்துலேயுமே
கட்சி அப்படின்றது அவர் கண்ட்ரோல்ல இல்லை. முதல்ல கட்சியே இல்லை. ஏன்னா ஆதரவாளர்கள் இருந்தால் தானே கட்சி. அவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏதோ 2 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து அண்ணன் சொல்கிறத பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் தனியாக ஒரு ட்ராக்ல போவோம் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அப்போ தனித்து விடப்பட்டு இருக்கின்றார் திருமாவர்கள். புரியுதா? கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்களே வந்து அவர் கருத்துக்கு ஆதரவாக எதுவும் சொல்லலை. ரவிக்குமார் எம்பி இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இவருக்கு ஒத்த கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். பட் எம்பியை வச்சுட்டு இப்போ இங்கே மாநில அரசியலில் ஒன்றும் பண்ண முடியாது, தேசிய அரசியல்லையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அந்த கையறு நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமையில் இருக்கார். ஸோ ஒரு பக்கம் வந்து நவோதயா பள்ளிகளை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, தாவேகா வந்து இதை ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கே அவங்க வந்து அனுமதிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? இல்லை ஒருவேளை பாமக உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரைட்டு, நீங்கள் போகிறதுனா போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? கம்யூனிஸ்ட் வெளில வருவாங்கலாம் சொல்ல முடியாது. சரியா? இப்போது எங்கள் எம்எல்ஏ 2 பேர் வருவாங்கன்னா நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் இவர்? ஸோ இதில் தான் அவர் வந்து ரொம்ப சிக்கலில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் மேபி அது கூட இந்த கருத்துக்களுக்கு காரணமாக இருக்கலாம். இருந்தாலுமே சார், சீமான் அவர்கள்லாம் வந்து உங்கள் கலைஞர் சிலையை உடைப்புன்னு சொன்னவர்களாம் கூட உட்காந்து பேசுகிறீங்க, என்ன விரோதியாக பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரே சார். கரெக்டு தான். இவர் காங்கிரஸை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு, இதே தாவேகாவை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள் நீங்களே அங்கே ஒன்றா போய் சேர்ந்துக்கும் போது அப்புறம் நீங்கள் வந்து இவங்கள குறை சொல்கிறீங்க. திமுகவை பற்றி அண்ணன் திருமாவர்கள் என்ன பேசியிருக்காரு நான் சொல்லிட்டேன். ஏன் வன்னியரசு அவர்கள் என்ன பேசினார்? பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொன்னார் அப்படின்னாரு. நெல்சன் தானே அவர் கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, வன்னியரசு இது லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆமாம் எனக்கு என்ன பயம், நான் சொல்கிறேன் கலைஞர் தான் சொன்னார் அப்படின்னு பொது வெளியில் அவ்வளவு வெளிப்படையாக சொன்னவர் வன்னியரசு அவர்கள். பட்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, அந்த மாதிரி அப்படி எதுவும் நினைவுக்கு இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் நீங்கள் எப்படிங்க திமுகவில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டோமா? என்னைக்காவது கேட்டோமா? கூட்டணின்னு வந்தாச்சு, அவ்வளோதான் சேர்ந்துக்கிறீங்க. இதில் என்ன இருக்குது? இதில் நீங்கள் வந்து அவங்கள பார்த்து வந்து நீ ஏன் சேர்ற, நீங்கள் ஏன் சேரலன்னு கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இஷ்டப்பட்டா சேர்ந்துட்டு போகிறாங்க. நம்மளுடைய ஹிஸ்டரி என்னன்னு நம்ம பார்க்கணும்ல. இந்த மாதிரி சொன்னால் எந்த கட்சியும் யாரோடையும் கூட்டணி சேர முடியாது. எல்லா கட்சிகளையும் எல்லாரும், ஏன் அண்ணன் திருமா அவர்கள் வந்து பாஜக அணியில் இருந்தது இல்லையா? இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க? எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காங்க. இன்னும் காங்கிரஸும் பாஜகவும் தான் ஒன்று சேரல. இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் கூட வந்து 2 பக்கத்தில் இருந்திருக்காங்க தெரியுங்களா? விபி சிங் அவர்கள் பிஎம்ஆ இருக்கும்போது ஒரு பக்கம் பாஜக ஆதரவு, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு. அப்படி இருந்தவங்க தானே. அதனால யார் யாரோட கூட்டணி, இந்த கொள்கை, அவங்க அவங்கள திட்டினாங்க, இவங்க அவங்கள திட்டினாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கே யாருக்குமே லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. சார், இருந்தாலுமே நம்ம தலைவர் நம்ம கமலஹாசன் அவர்கள் எப்பவுமே வந்து திமுகவோட அவ்வளோ க்ளோஸாகவே இருக்காரு சார். ஏன் விஜய் பக்கம் வரல? என்ன எல்லாருமே வந்துட்டாங்களே, ஏன் அவர் மட்டும் வரமாட்டேங்கிறாரு? சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்போ பேசின வீடியோ அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் புயல் வராது, ஏன்னா வந்தா நாரிடும். நீங்க தானே சொல்றீங்க மலஹாசன். மலத்தை பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? எங்க தாத்தா அள்ளினார் காந்தி, நானும் அள்ளுவேன் சொல்லிட்டு இந்த மாதிரி அங்க வரவங்கெல்லாம் முதல்ல அதை போய் சுத்தம் படுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னவர் காந்தி. என்கிட்ட பத்தி நீங்க இதை சொல்றீங்க, நானும் அள்ளுவேன். அவரு ஆனா உங்களுக்காக அள்ள மாட்டேன், எனக்காக அள்ளுவேன். நமக்கு பதவி வேணும்னா எதை ஒன்றா அள்ளலாம், அதை சொல்லலை. இந்த மானம், மரியாதை, சுய கௌரவம், தன்மானம் எல்லாத்தையும் அள்ளி அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு போய் சேர்ந்துக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏன் தாவேகாவோட போல அப்படின்னு. ஏங்க இருக்கிறதெல்லாம் தான் அப்படியே அள்ளி குப்பையில் போட்டு தானே அவர் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறாரு. இப்போ மீதி இருக்கிறத அள்ளி போனோன்னா அங்கே ஒன்றும் இல்லை. எங்கே அங்கே தன்மானம், சுய கௌரவம் அதெல்லாம் மிச்சம் இருக்குது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிந்ததுன்னா அதை அப்படியே தூக்கி அள்ளி போட்டுட்டு மறுபடியும் தாவேகால போய் சேரலாம். அங்கே தான் ஒன்றுமே இல்லை. அடுத்தது இது வந்து எம்எல்ஏ பதவியா, இங்கே மந்திரி அப்படின்னு சொல்லலாம். அது ராஜ்யசபா எம்பி பதவி. மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே போய் ஓட்டு கேட்டால் தானே அவங்க கேட்பாங்க, என்னத்தை அள்ளிட்டு நீங்கள் பதவி வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ அதுக்கும் தேவையில்லை. இன்னும் ஒரு 5 வருஷம் அப்படியே ஓட்டிடலாம். அப்போ
என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே கொஞ்சம் தன்மானம் சுய கௌரவம் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ அதை அள்ளி மறுபடியும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அப்போ யார் டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்க வேண்டியது தான். என்ன நீ இன்னும் புதுசாக கேட்குறீங்க எங்கள் அண்ணனை பற்றி, அவரை பற்றி உலகத்துக்கே தெரியும், தெரியாத மாதிரி கேட்குறீங்க. இது வந்து என் வாயை கிளறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிறேன் நீ. நிச்சயமா சார், ரொம்ப நாளாக வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கிறாரே, ஒரு விஷயமே வர மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தம் தான். அவருக்கு என்னங்க பதவி கட்சிச்சு 5 வருஷத்துக்கு ஒன்றும் கவலை இல்லை. எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவர் பதவி அப்படியே இருக்க போகுது. அதனால் அவர் பாட்டுக்கு இருக்க போகிறாரு. என்ன இப்போ எதையோ ஒன்று சொல்லிக்கினே எங்கேயோ பேசினே அவரே ஒரு சந்தோஷத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலாவது அதுக்கப்புறம் எது நடந்தாலும் முட்டு கொடுக்கணும். இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரீ பேர்டு, சந்தோஷமா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இருப்பியா, அதை விட்டுப்புட்டு நீ ஏங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிறீங்க. அண்ணன் இப்போ அப்படியே உற்சாகத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். கரெக்டு சார். இந்த முட்டு கொடுக்கும் போது இப்போ தாவேக்காவுக்கு அவங்க கட்சிக்காரங்க முட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, வைகோ ரொம்ப முட்டு கொடுக்குறாரு சார். அந்த அளவுக்கு பற்றா என்ன தாவேக்கா மேலே? வேற என்ன பண்ண முடியும்? கட்சின்றது ஒன்று கிடையாது, எங்கேயாவது போய் ஒட்டிக்கணும். அப்போ இது மாதிரி முட்டு கொடுத்துக்கினே இருந்தால் தான் ரைட்டு, நல்லா முட்டு கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு அவங்க ஏதாவது கொடுப்பாங்க. சீட்டுப்பா, வேற ஒன்றும் இல்லை. மக்களை பற்றி எனக்கு என்ன வந்தது? இப்போ இன்னைக்கே தாவேகா ஆட்சியில் ஒரு ஊழல்னு வருதுன்னு வச்சுக்கேன், இவர் வாய் திறக்க மாட்டார். ஏன்னா கூட்டணி அதர்மம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அதனால் கூட்டணியில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கக்கூடாது. இதைத்தானே அண்ணன் நமக்கு வழி காமிச்சிருக்கார் திமுக ஆட்சியில். அதனால் அப்போ என்ன பண்ணார், இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு டங்குன்னு முட்டிப்பார். நாமளும் பார்த்துட்டு ஆஹா அண்ணன் எவ்வளோ வெள்ளந்தியாக பேசுகிறார், உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு மறுபடியும் அவர் கட்சிக்காரங்களுக்கு ஓட்டை கொண்டு போய் கொட்டுவோம். நம்ம ஓட்டை கொண்டு போய் கொடுத்தா அவர் வந்து பதவி வாங்கிக்கின்னு நான் டெல்லியில் போய் புக்கு ரிலீஸ் பண்ணுறேன், நான் வந்து கிரீஸில் போய் புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பார். கட்சியை காப்பாற்றியாச்சு, கட்சியை காப்பாற்றிதான் கட்சியோட சொத்துக்களை காப்பாற்றியாச்சு. கட்சி அங்கே ஒன்றும் கிடையாது. அதை வந்து பிள்ளைகிட்ட கொடுத்தாச்சு, பிள்ளைக்கு ஒரு எம்பி சீட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே என்னையா வேணும், எல்லாம் கஷ்டப்படுறது எதுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு அதை அமைச்சு கொடுத்தாச்சு. நிகழ்காலமே அப்படியே பிரகாசமாக இருக்கின்றது. அப்புறம் எதிர்காலத்தை பற்றி கேட்கணுமா? நீங்கள் வைகோ ஒரு அரசியல்வாதி அப்படின்றத விட்டுட்டு வைகோவை ஒரு தந்தையா பாருங்க விக்ரம். ஒவ்வொரு அப்பனும் அவரை பார்த்து கற்றுக்கணும். மானம் மரியாதை எல்லாம் போனாலுமே பிள்ளைக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு அவர். நம்மளை மாதிரி இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் கழுவி ஊற்றினுக்கிறாங்க இப்பெல்லாம் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம தன் பிள்ளைக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார், எவ்வளவு பேச்சுக்களையும் தாங்கிக் கொள்ள தயார் அப்படின்னு இருக்காரு. அவரை போயிட்டு நீங்கள் முட்டு கொடுக்குறாருன்னு சொன்னால் நீங்கள் அவரை விட்டுருங்க, தந்தையா பாருங்க. ஆஹா எப்பேற்பட்ட மனுஷன் அவரு அப்படின்ட்டு அவர் காலில் விழுந்து வணங்குவ, நீ உங்களை மாதிரியே நானும் இருக்கணும் அப்படின்னு. எங்க அப்பனும் அப்படி இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை போய் திட்டாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க அந்த மாதிரி அப்பாவா இருங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து திமுக தான், பட் இருந்தாலுமே வந்து அதிமுக அழிக்க பார்க்குறீங்களா விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு சார். அந்த அளவுக்கு பாசமே என்ன அதிமுக மேலே? அடையாங்க, அவர் என்னென்னவோ சொல்லினுக்கிறாரு, இஷ்டத்துக்கு வீரவாசனெல்லாம் பேசினுக்கிறாரு. அதிமுக அழிக்கணும்னா நீங்க ஏன் அழுகுறீங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்க. திருப்பி இவங்க தான் சொல்கிறாங்க அவங்களும் நாங்களும் பங்காளி. அப்போ நீங்கள் வந்து அவங்களையும் எழுத்து நிற்கிறீங்க. கரெக்ட் விக்ரம், நல்லா யோசிச்சு பாருங்க. 21 தேர்தலுக்கு முன்னாடி இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அவங்க மேலெல்லாம் கேஸை போடுவோம், ஜெயிலில் தள்ளுவோம்லாம் சொன்னாங்க. ஒரு கேஸு போட்டு யாரையா உள்ள தள்ளினாங்களா? இல்லை, இவங்க மந்திரி தான் உள்ள போனாங்க. கரெக்ட் தான். ஸோ நாங்களே வந்து அதிமுக மேலே அவ்வளவு பாசத்துடன் இருக்கும்போது நீங்கள் இவங்கள கேஸ் எல்லாம் ஒன்றும் போடலையே. கேஸ் இருக்கவங்கள உள்ளதான கூப்பிட்டுக்கிறாங்க கட்சியில், அப்புறம் எங்கே அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை அவர் மேலே ஏதோ கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அப்படியே சொல்லிக்க வேண்டியதான் பக்கத்து வேலைக்கு பாயசம் அப்படின்னு. வேற என்ன? ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சிபிஐ மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்காங்களே, இதனால் பெரிய புள்ளிகள்லாம் கைதாகப்படுவார்கள் அப்படின்றாங்க. அது சாத்தியமா என்ன இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணுறதுனால? அதுங்க சிபிஐ கிட்ட விசாரணை கொடுக்கணும் அன்றைக்கே கேட்டாங்க. அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் முடியாதுன்னாங்க. ஆனால் அந்த அஜித் கேஸை மட்டும் இவங்களா தூக்கி சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க. அது என்ன ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டு அப்படின்றது எனக்கு புரியல. இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றத எப்போ ரிவோக் பண்ணிட்டாங்க தமிழகத்தில்.
இத்தனை நாள் கிட்டத்தட்ட இப்போதான் 2வது நினைவேந்தல் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் அவர் மரணம் அடைந்து. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. அஃப்கோர்ஸ் இது வந்து விசாரணை, அது சரியான வழியில் போனால் இது பண்ணலாம். ஆனால் அதுக்காக இவர் அதெல்லாம் சும்மா ஒரு ஹைப்பு. நடக்கட்டும். அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அப்போ நம்ம பேசுவோம். மற்றபடி சிபிஐ கிட்ட போயிட்டதுனாலேயே வந்து பெரிய பெரிய புள்ளிங்கள்லாம் யாருப்பா அந்த பெரிய புள்ளி? இல்லைங்க, யாரோ ஒரு பெரிய புள்ளிங்க, இப்படியே சொல்லிக்க வேண்டியதுதான். நம்ம அது தம்ப்நெயிலுக்கு ஒன்றா யூஸ் ஆகும். மற்றபடி நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல வைக்கிறேன். ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம அந்த விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, அமைச்சர்களே வந்து லஞ்சம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே தூக்கிடுவோம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே இப்போ நிறைய நியூஸ் பார்க்க முடியுது, இவர் லஞ்சம் வாங்கிட்டார், அவர் லஞ்சம் வாங்கிட்டார், பழனியில் நில மோசடி ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருதே சார். அப்போ திமுகவை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன? சரி, ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு தாவேகா நிர்வாகி ஏதோ அந்த ஊராட்சியிலேயே என்ன ஏதோ வாங்கிட்டு 1.5 லட்ச ரூபா. ஆமாம். அதுக்கப்புறம் வெளில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஏங்க அது கடன் வாங்கினதுங்க, எவனாவது ஜிபேல வாங்குவானா அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் அந்த வீடியோவில் இருக்க அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, கடனுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் இது கொடுத்தா அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், நீ இதை போட்டுரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக எடுத்துனாங்க போல இருக்குது. அதாவது லஞ்சத்துக்கு நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், 2 விஷயம் கிடையாது. ரெசிப்ட் கிடையாது, ரீஃபண்ட் கிடையாது. இந்த மாதிரி ஜிபேல வாங்கிட்டாங்க. இதில் கேட்டிருந்தார் இல்லையா, ஜிபேல யாராவது வாங்குவாங்களா அப்படின்னா அந்த இபி ஆஃபீஸில்னு நினைக்கிறேன், ஒரு லேடி ஆஃபீஸர், என்னங்க என்ன மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டு சரி போடுங்க அப்படின்னு போட்டதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஜிபேல வாங்குறதுன்றது நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை விட்டு தள்ளுங்க. அவரை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் சும்மா வெறும் நடவடிக்கை, கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அப்படின்லாம் திமுக ஆட்சியில் தான் நான் பார்ப்போம். அது கூட லஞ்சம் வாங்கினது கிடையாது, வேற ஏதாவது தான். மற்றபடி அவங்க இந்த மாதிரிலாம் மாட்டினது என்னப்பா, எத்தனை வருஷம் சீனியர் அவங்க, அதனை ஒரு காரணமாக இருக்கலாம். பட்டு இது வந்து ஓகே, இனிஷியலாக வரும்போது சொல்கிறாங்க என்ன ஒன்றுன்னா, இப்படித்தாங்க எல்லாருமே சொன்னாங்க, நம்ம வீட்டிலேயே டிஃபன் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களே, எனக்கும் சொன்னாங்களே, இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ எல்லார மாதிரியும் நாங்கள் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், இல்லை வந்து ஜெயலலிதா அவர்களாகட்டும், இல்லை வந்து ஜெகன்மோகன் ஆகட்டும், இப்படி எல்லாரும் வந்த புதுசில் சொல்கிற விஷயம்தான் இது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது உலகத்துக்கே தெரியும். இப்போ தானே வந்திருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் சொன்னதை செய்வோம் அப்படின்னு நடந்து காமிச்சாங்கன்னா சந்தோஷம். சரி, ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போயிருந்தார். அது நம்ம இன்ப நிதிக்கு பட்டமளிப்புலாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் சார் இங்கே தமிழ்நாட்டில் காலேஜ் இல்லையா, லண்டனில் போய் படிக்க வைக்கணுமா என்ன? அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. தமிழ்நாட்டு கல்வின்றது வந்து அதுவும் சமச்சீர் கல்வி கொண்டு வந்து அது அந்த கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே உச்சத்தில் இருக்கின்றது. தமிழக கல்வி நிறுவனங்களில் மற்ற ஸ்டேட்லேருந்தெல்லாம் வந்து இங்கே அப்படியே வரிசையில் நிற்கிறாங்க. அப்படி இருந்துச்சு, நீங்கள் தமிழக கல்வித்துறையை பற்றி, தமிழக கல்வி தரத்தை பற்றி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்புறம் ஏன் சார் லண்டனில் போய் படிக்க வைக்கணும்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்போ அவங்க இங்க படிச்சாங்கன்னா அந்த ஒரு சீட்டு ஒரு தமிழ் மாணவருக்கு மறுக்கப்படுகின்றது இல்லையா? அவ இப்ப லண்டன் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு தமிழ் மாணவர் பயன்பட போகின்றார். தமிழர்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க. என்ன இதை போய் நீங்க இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிறீங்க? ஏன் அண்ணன் ஆராசா அவர்கள், அவர் கூட அவருடைய மகள் வந்து லண்டன்ல தான் படிக்கிறாங்க. அப்போ இன்னொன்னு சொன்னாரு, இதோ அவரு அவங்க பசங்க இல்லாம அங்கதான் படிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இவங்க இதை தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு புரியல. இப்படி எல்லாரும் பார்க்கும்போது முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை விடுங்க, மற்றவங்கெல்லாம் இவங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் கேட்பாங்க. இவங்க பசங்க மட்டும் லண்டனில் போய் படிப்பாங்க, நாங்கள் இங்கே படிச்சுட்டு ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கணுமா? எப்படி வந்தது இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணம்? லண்டனில் போய் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? ஆனால் நம்ம நிலைமை இப்படியே தானா இப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதுதான் தோத்ததுக்கு காரணம். இதுக்கு போயிட்டு நீங்கள் குழு அமைக்கிறேன், நிர்வாகி கிட்ட ரிப்போர்ட் வாங்குறேன், எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லுங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும். பெரிய வைர நெக்லஸ் அப்படியே கிலோவா நம்மெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து 30,000 டன் தங்கம் இருக்குது, இந்தியர்கள் வந்து அப்படியே தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு. பெரிய அளவில் தங்க கட்டியாக வாங்குறது, காயினா வாங்குறது அப்படின்றது வேற. ஆனால் இந்த ஏழை மக்கள் அவங்க பாவம் வெள்ளியில் முலாம் பூசினது, இல்லாட்டா அந்த காலத்தில் வந்து என்னது உமா கோல்டுன்னு வாங்க, அப்புறம் கல்யாணி கவரிங்னு ஃபேமஸாக இருந்தது. அந்த மாதிரி கவரிங் தான்.
மற்றபடி 1 கிராம் 2 கிராம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கல்யாணத்துக்கு மற்றதுக்கு போட்டுட்டு மினுக்கிறதுக்கு இல்லைப்பா. ஒரு அவசரம்னா நேராக அது பாடம் படிக்க போயிருக்குதுன்னு வாங்க, டிப்ளமாவா டிகிரியான்னு கேட்பாங்க. 3 மாதத்தில் எடுக்க போறியா இல்லை 1 வருஷம் நோட்டீஸ் கொடுத்த பிறகு எடுக்க போறியான்னு. அதுக்காகத்தான் நம்ம தங்கத்தை வாங்கி சேர்க்குறோம். நமக்கு அதுக்கே வந்து முக்குது. ஆனால் இவங்க என்னடான்னா தாங்க முடியாமல் போட்டுன்னு சுற்றுறாங்களே அப்படின்னும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க? இதுவும் தோல்விக்கு ஒரு காரணம். போதுமா சார்? உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபிரிடம் போனதற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.